செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோல புதிதாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு பிராய்லர் கோழி பண்ணை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பூலவாடி வழியில் அமைந்திருக்கக்கூடிய தொப்பம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் அவருடைய பிராய்லர் கோழி பண்ணை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு ஒரு வருஷத்துல 2 பண்ணையா போட்டுருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு பண்ணையும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பண்ணையும் போட்டுருக்காரு. இந்த 2 பண்ணையில் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம செட் எப்படி போட்டுருக்காரு, செகண்ட் இருக்கிற பண்ணை நம்மளுக்கு எது மாதிரி அமைச்சிருக்காரு, அதில் உள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு டோட்டல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பண்ணையோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 11,550 ஸ்கொயர் ஃபீட்டு. பழைய பண்ணை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து 5,550 ஸ்கொயர் ஃபீட் வந்து திரும்ப பண்ணை போட்டுருக்காரு. ஏன்னா ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட லாப நஷ்டம் தெரியாமல் நம்ம அது பெரிய லெவலில் வந்து ஆரம்பிக்க முடியாது. ஸோ அதனால இந்த பண்ணையாளர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 6,000 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிச்சுட்டு அதோட லாபம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பண்ணையோட ஸ்கொயர் ஃபீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பண்ணையாளர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பண்ண பார்த்தீங்கன்னா 6,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த 6,000 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி அமைச்சிருக்காரு. அதாவது இரும்பு பயன்படுத்தாம மரத்தை பயன்படுத்துகிறாரு. பிளஸ் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் ஓடு பயன்படுத்தாம ஷீட் பயன்படுத்தாம வெறும் ஓடு தான் பயன்படுத்துறாரு. இது செலவு குறைக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து இதில் சைடில் இந்த கோம்பு சுவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கோம்பு சுவருக்கு சீட் வச்சு மறைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளைவடிக்கலாம். இது எல்லாமே பயன்படுத்தாம இவர் வந்து 2 பக்கமும் வந்து கோம்பு சுவர் தான் அமைச்சிருக்கிறாரு. இந்த பண்ணையோட சைடு பகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் போஸ்ட் பயன்படுத்துகிறாரு. அடுத்து சென்டர் பகுதியிலுமே சிமெண்ட் போஸ்ட் பயன்படுத்துகிறாரு. இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் போஸ்ட் கொடுக்காம போடலாம். அதாவது நம்ம இரும்பு பயன்படுத்தி போடும்போது அது நம்ம மரத்தை பயன்படுத்தி நம்ம போடும்போது கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வந்து வெயிட் ஏற நம்மளுக்கு மரத்தோட தன்மை குறைய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு கீழே வந்து இறங்கி வரும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே தடுக்கணும். நம்ம கண்டிப்பாக சென்டர் போஸ்ட் கொடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் நல்லா இருக்கும். பண்ணையோட சைடு பகுதியில் போஸ்ட் பயன்படுத்துறாங்க. அந்த போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரத்தை பயன்படுத்துறாங்க. இந்த மரம் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரும்பு பயன்படுத்தும் போது இந்த மரம் இடையில தேவையில்லை. அதே மரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து இடையில வெயிட் ஏறக்கூடாது. அப்படி வெயிட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணையோட சைடு பகுதியில் தொங்கல் வரும். அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து இடைப்பட்ட தூரத்தில் வந்து மரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. நம்ம பண்ணை அமைக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை பயன்படுத்தி போடலாம். அதாவது மரத்தை பயன்படுத்தி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணையோட டோட்டலாக வந்து வேலை முடியும் போது நம்மளுக்கு செலவு கம்மியாக தான் வரும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதோட லைஃபும் கம்மி தான். அதனால நம்ம இரும்பு பயன்படுத்தி போடலாம். இப்போ அமைக்கக்கூடிய பண்ணையாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை பயன்படுத்த வந்து ஒரு 20% பயன்படுத்துறாங்க. மற்ற எல்லாம் வந்து இரும்பு பயன்படுத்த போடுறாங்க. ஏன்னா இரும்பு வந்து நம்மளுக்கு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால வந்து எல்லாரும் இரும்பு தேர்வு செய்கிறாங்க. இந்த பண்ணையாளர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் வந்து பழைய மாதிரி அமைச்சு நம்மளுக்கு செலவு குறைச்சாலும் உள்ள பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் வந்து ஒரு தெளிவான முறையில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம நிப்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் விஞ்ச் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாரு. நம்மளுக்கு விஞ்ச் சிஸ்டம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பண்ணையோட வேலை வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிப்பிளோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். பொதுவாக இந்த நிப்பிள் அமைக்கும் போது ஒரு சில பண்ணையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எடுத்துட்டா நம்மளுக்கு இந்த சப் டேங்க் தான், நிப்பிளுடைய பாக்ஸ் தான். இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தண்ணி வரும்போது நம்மளுக்கு உள்ளக்கூடிய அந்த பால் வந்து லைட்டாக வந்து கவர் ஆகாமல் இருக்கலாம். அதாவது அப்படி வந்து அதில் கவர் ஆகல அப்படின்னா அது நம்ம வெளியே டேங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து கண்டினியூஸாக வந்து உள்ளே வந்துட்டே இருக்கும். அப்படி வரதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா ஓவர் ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு பாக்ஸ்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்து பண்ண நனைஞ்சிடும். ஒன்று வந்து நம்மளுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து 2வது பிரச்சனை. ஆனால் அதில் கண்டிப்பாக தண்ணி வந்ததுன்னா நம்மளுக்கு பண்ணை ஃபுல்லாக வந்து மஞ்சள் நனைஞ்சு நம்மளுக்கு சிக்ஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு நிப்பிள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல வந்து பாக்ஸோட மேல் பகுதியில் அதாவது எஜ்ஜில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுலேருந்து ஒரு அவுட் லைன் கொடுத்துறாங்க வெளியே. அப்படி பார்த்தா நம்மளுக்கு தண்ணி பண்ணக்குள்ள வராது, பண்ணை விட்டு நம்ம வெளியே போயிடும். ஏன்னா இது நம்ம பகல் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக பார்த்துலாம், இது நைட் டைமில் வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது. இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பண்ணையில் நிப்பிள் சிஸ்டம் பொறுத்தவரை டோட்டலாக நம்மளுக்கு 4 லைன் போட்டுருக்காங்க. இந்த 4 லைனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணை ஃபுல்லாக தான் போடுறாங்க. அடுத்து நம்மளுக்கு இந்த சீலிங் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது நம்ம சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நம்ம 7 நாள் வரைக்கும் நம்ம ஹீட் கொடுப்போம். அந்த ஹீட் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீலிங் கூட வச்சிருப்போம். அந்த சீலிங் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிப்பிளோட சைஸ் எடுத்துட்டா நம்மளுக்கு 1:1. அடுத்து நம்ம சீலிங் வந்து வெளியே எல்லாமே பகுதியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 1.25. இந்த 1:1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிப்பிளுக்கு இன்னொரு நிப்பிளுக்கு இருக்கக்கூடிய கேப் தான் நம்மளுக்கு அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 1:1. நம்ம இது எதுக்காக அந்த 1:1 நம்ம பயன்படுது அப்படின்னா நம்ம சிக்ஸ் வளர்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு குறைவான இடத்துல நம்ம வளர்ப்போம். அப்படி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிக்ஸுக்கு நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த இடத்துல மட்டும் நம்ம 1:1 நிப்பிள் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறோம்.
அடுத்து நிப்பிள் இருக்கக்கூடிய அவுட்லைன் பிரச்சனை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப் டேங்க்குக்கும் நிப்பிளுக்கு வந்து ஒரு கனெக்டர் கொடுத்து நம்ம அதுலேருந்து நிப்பிளுக்கு தண்ணி போயிடும். ஆனால் அந்த தண்ணி போன தண்ணி வந்து லாஸ்ட் அந்த நிப்பிளோட லாஸ்ட் பகுதியில் நம்மளுக்கு வால்வு வச்சுருப்பாங்க. அதை நம்ம தண்ணி இருக்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுவே நம்ம கோழிகளுக்கு ஒரு மெடிசன் போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு மெடிசன் மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக அந்த தண்ணியை நம்ம வெளியே மாற்றி தாகணும். அப்படி மாற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எண்டில் வந்து அவுட்டர் லைன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவுட்டர் லைன் கொடுத்துருந்தா பார்த்து நம்ம டோட்டலாக வெளியே பிடிங்கிட்டு நம்ம டோட்டலாக 4 லைனும் ஒரே லைனில் வெளியே தண்ணி போயிடும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேறு மெடிசன் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த அவுட்டர் லைன் கொடுக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு வால்வும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் திரும்ப வேறு தண்ணி மாற்ற மாதிரி இருக்கும். இது வந்து அதிகமான பிரச்சனை தான். ஏன்னா பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிப்பிள் ஃபிட் பண்ணும்போது நம்ம இதை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அதுவும் நம்ம ஒவ்வொரு பேட்சிலும் நம்ம இதை நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலை தான். அடுத்து ஃபாகர் சிஸ்டம். நம்ம ஒரு புதுசாக பண்ணை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபாகர் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம மழை காலங்களில் அதிக அளவில் தேவைப்படாது. அதே வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து தேவைப்படும். நம்ம அந்த ஒரு டைம் நம்ம ஃபிட் பண்ணிட்டு முடியாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு செலவும் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபிட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வெயில் காலங்களில் வந்து கோழிகளுக்கு வந்து வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக ஃபாகர் பயன்படுத்தி ஆகணும். நம்ம இந்த ஃபாகர் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 வே ஃபாகர் பயன்படுத்தலாம். ஏன்னா சிங்கிள் வே ஃபாகர் பயன்படுத்தினா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதில் அடைப்பு ஏற்படுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைன் வந்து அடிச்சதுன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து அந்த இடத்துல வந்து கோழிகள் நலையாது. அதனால் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம 4 வே ஃபாகர் பயன்படுத்தலாம். இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பண்ணையாளர் வந்து 4 வே ஃபாகர் தான் பயன்படுத்துகிறாரு. இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் செலவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அது மட்டும் இல்லாமல் மரம் ஓடி இதெல்லாம் பயன்படுத்தி முடிஞ்ச அளவில் செலவு குறைச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபாகர் சிஸ்டம், அதாவது நிப்பிள் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒரு தெளிவான முறையில் அமைச்சிருக்காரு. அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த பண்ணையில் ஒரே ஒரு மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு ஹைட்டு தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைடு ஹைட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஒரு 6 அடிக்குள்ளே தான் இருக்கும். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட கம்மியாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காத்தோட்டம் கிடைக்காது. நம்மளுக்கு என்னதான் வந்து ஒரு குறைவான செலவு நம்ம பண்ண போட்டாலும் நம்மளுக்கு அதோட காத்தோட தெளிவான முறையில் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பேட்சிலும் கோழியோட ரிசல்ட் வந்து ஒரு தெளிவான முறையில் எடுக்க முடியாது. நம்ம எந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிறிய லெவலில் தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு அதோட லாப நஷ்டம் இருந்தாலும் நம்ம அதில் சமாளிக்க முடியும். அப்போ தான் நம்ம அதுலேயே வேலையை நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டு திரும்ப வந்து அது ஒரு பெரிய லெவலில் நம்ம ஆரம்பிக்க முடியும். அதுபோல தான் இந்த பிராய்லர் கோழி பண்ணையும். இப்போ புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில பண்ணையாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணையை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால அதை ஸ்டார்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிக்கிறாங்க. அதை கற்றுக்கிட்டு அதோட வேலையில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 1 வருடம் இல்லை அப்படின்னா 2 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு தெளிவான முடிவு தான். அது மாதிரி தான் இந்த பண்ணையாளரும் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1 வருடத்துக்கு அப்புறம் 5550 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாரு. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செலவு குறைக்கிறதுக்காக நம்ம எல்லாம் வந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு நம்ம பயன்படுத்தி செலவு குறைச்சிட்டாரு. ஆனால் வந்து செகண்ட் அமைக்கக்கூடிய இந்த 5550 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது. ஏன்னா அதில் வந்து நம்ம ஓடு பயன்படுத்திருப்பாரு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரும்பு எல்லாமே மாற்றி ஒரு வேறு மாதிரி மெட்டீரியல் வந்து கோழி பண்ணி அமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். பண்ணையுடைய ஆரம்ப நிலையத்தில் நம்மளுக்கு கோம்பச்சவர் தான். நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பண்ணையில் எப்படி அமைச்சிருக்காரோ அதே மாதிரி தான் இதுலேயும் அமைச்சிருக்காரு. இதில் கோம்பச்சவர் பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. அடுத்து நம்மளுக்கு சைடு போஸ்ட்டு. நம்மளுக்கு சைடு போஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் போஸ்ட்டு ப்ளஸ் ஒன்றுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரமெல்லாம் பயன்படுத்தினார். இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு இரும்பு போஸ்ட் தான். நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விலை அதிகமாக வரும். அதே மாதிரி அந்த போஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டபுள் மடங்கு விலை அதிகமாக வரும். அதே மாதிரி லைஃபும் இது நல்லா இருக்குது. இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இரும்பு தான் பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம இரும்பே பயன்படுத்தினாலும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கோழி பண்ணி அமைக்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஸ்டைலில், அதாவது ஆங்கிள் அது வந்து அந்த ஃப்ரேம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து இரும்பு வந்து வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதில் நம்மளுக்கு ஒவ்வொரு வெயிட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஆங்கிள் நம்ம பயன்படுத்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து ஆங்கிள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது இரும்பு தான். ஆனால் அந்த இரும்பு அமைச்சாலும் நம்மளுக்கு எதில் ரேட் அதிகமாக வரும், எதில் வந்து ரேட் கம்மியாக வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு பண்ணையோட விலையை ஆரம்பிக்கலாம். இந்த பண்ணையோட மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமெண்ட் சீட் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா சிமெண்ட் சீட் வந்து நம்ம ஒரு தகர் சீட்டோட ரேட் வந்து கம்மியான விலை தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிமெண்ட் சீட் பயன்படுத்தலாம். ஏன்னா சிமெண்ட் சீட் நம்ம பயன்படுத்தும் போது உள்ள வந்து நம்மளுக்கு தடு கொடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா சிமெண்ட் சீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஹீட் கண்டிப்பாக நம்ம கீழே இறங்கும். புதிதாக அமைக்கக்கூடிய இந்த ஒரு பண்ணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிப்பிள் சிஸ்டம், விஞ்ச் சிஸ்டம், ஃபாகர் சிஸ்டம் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறாரு. நம்மளுக்கு பழைய பண்ணையில் வந்து என்ன கம்பெனி யூஸ் பண்ணாரோ அதுவே தான் இந்த கம்பெனி வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாரு.
ஏன்னா நம்ம ஒரு வருடத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு நம்மளுக்கு அதில் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்து அமைக்கக்கூடிய ஒரு பண்ணையில் வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஃபிட் பண்ணுவோம். நீங்கள் புதுசாக பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணை இருக்கா, உங்களுக்கு பண்ணையில் வந்து என்ன நிப்பிள் ஃபாகர் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணது தெரியலையா, கண்டிப்பாக வந்து மயூரா இண்டஸ்ட்ரியோட GLP பவுண்டி நிப்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் நிப்பிள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 3 லைன் பயன்படுத்துகிறாரு 22 அடிக்கு. 3 லைன் பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீலிங் ஏற்கூட பகுதியில் வந்து நம்மளுக்கு 1 நிப்பிள் பயன்படுத்தினாரு. மற்ற ஏரியாவில் எல்லாமே வந்து 1.25 வந்து நிப்பிள் வந்து பயன்படுத்தினாரு. ஆனால் இந்த பண்ணையில் 3 லைன் பயன்படுத்தினால நம்மளுக்கு நிப்பிள் ஃபுல்லாக வந்து நம்ம 1 நிப்பிள் தான் பயன்படுத்துகிறாரு. அதாவது நிப்பிளோட சைஸு. அடுத்து இந்த நிப்பிள் ஃபிட் பண்ணும்போது அந்த GI பைப்பில் வந்து ஒரு சில பண்ணையில் வந்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த நிப்பிள் எந்த பிரச்சனையும் வராது. அந்த நிப்பிளுக்கு சப்போர்ட்டாக கொடுக்கக்கூடிய அந்த GI பைப்பு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பைப்புக்கு இன்னொரு பைப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக கனெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர் அதாவது கப்ளிங் வந்து நம்மளுக்கு ஓவராக வந்து டைட் வைக்கும்போது ரொம்ப வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து மற்ற லைன் கட்டில் வந்து ஈவனாக வராது. அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து மேலே ஏறி இருக்குது. அப்படி இருக்கிற என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தண்ணி குடிக்கல பிரச்சனை ஏற்படும். மற்ற நிப்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஈவனாக இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஏறி இருக்குது, இல்லை கீழே இறங்கி இருக்குது. அந்த இடத்துல வந்து சிக்ஸ் ஒன்று தண்ணி குடிக்காமல் போகும். இது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அது வெயில் காலங்களில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து பாதிக்கும். அடுத்து இந்த பண்ணையோட ஃபாகர் சிஸ்டம். நம்மளுக்கு பழைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஃபாகர் வந்து 4-way ஃபாகர் பயன்படுத்துகிறாரு. அதுவும் 2 லைனை பயன்படுத்துகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணையோட சென்டர் பகுதியில் சிங்கிள் வே ஃபாகரை பயன்படுத்துகிறாரு. அது ஒரே லைனை பயன்படுத்துகிறாரு. ஏன்னா ஃபாகர் வந்து 4-way ஃபாகரில் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணை ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஆனால் சிங்கிள் வே ஃபாகரில் வந்து டோட்டலாக கவர் ஆகாது. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இதில் வந்து நம்மளுக்கு தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு சிங்கிள் வே ஃபாகர் இருந்தாலும் 2 லைனை போட்டுக்கலாம். இதில் வந்து டோட்டலாக ஒரே லைனை போட்டுறாரு. அதனால இது வந்து ஃபாகர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து மைனஸ் தான். அடுத்து இந்த பண்ணையினுடைய சீலிங் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வந்து ஒரு வாரம் நம்ம ஹீட் கொடுக்கறதுக்காக ஃபுல்லாக வந்து தார்பை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு நிப்பிள் வெஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பிட்டாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நம்மளுக்கு சீலிங்குள்ளே மட்டும் தனியாக ஒரு பிட் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீலிங் தார்பை போடுறதுக்காக தெக்கடக்கில் வந்து 1 பைப் வந்து வெல்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் பகுதியில் வந்து அந்த ஆங்கிலேயே வந்து நிப்பிள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதில் வெல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. சீலிங் ஏரியாக்குள்ளே நம்ம சீலிங் ஏரியாவுக்கு அடித்து அந்த ஆங்கிலில் வந்து கீழ்ப்பகுதியில் வந்து நம்மளுக்கு நிப்பிள் வர மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார்பை வந்து நம்மளுக்கு மேலே போடும்போது நம்மளுக்கு அந்த நிப்பிளோட கையில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு பயன்படுத்த தேவையே இல்லை. ஓகே, இது வரைக்கும் நம்ம டோட்டலாக 11,580 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பண்ணையை பார்த்தோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போட்டக்கூடிய அந்த 6,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரத்தை பயன்படுத்தி போட்டுருக்காங்க. இது டோட்டலாக நம்ம ஒர்க் வந்து 230 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து 2வது பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரும்பு பயன்படுத்தி போடுறாங்க. இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,580. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 290 ரூபாய்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து ஒரே பண்ணையாளர் வந்து 2 டிஃப்ரெண்டாக வந்து பண்ண போடுறாரு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஒர்க் ப்ளஸ் மைனஸ் சொல்லி நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.